லட்டு செய்கிறதுக்கு நான் வந்து 1 டம்ளர் ரவை எடுத்துருக்கிறேன். 1 டம்ளர் ரவை எடுத்திங்கன்னா இதுக்கு ஒரு 1/2 டம்ளர் சர்க்கரை எடுத்துக்கோங்க. 1/2 டம்ளர் சர்க்கரை எடுத்துருக்கிறேன். அது கூட 2 ஏலக்காய் சேர்த்து அதை தனியாக நம்ம பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். மிக்ஸியில் போட்டு பொடி பண்ணிடுறேன். பொடிச்ச சர்க்கரை இருக்குது. அப்புறம் கொஞ்சம் நட்ஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். இது நெய்யில் வறுத்து உள்ளே கலந்துக்கலான்ட்டு முதல்ல எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். தேவையான பொருள் மட்டும் எடுத்தாச்சு. வாங்க. பால் கொஞ்சம் கொதிக்க வச்சு ஒரு 1/2 டம்ளர் எடுத்துக்கோங்க. நிறைய தேவையில்லை. ஒரு 1/2 டம்ளர் கொஞ்சம் கொதிக்க வச்சு கொஞ்சம் வெதுவெதுப்பான சூட்டில் வச்சுக்கிடுங்க. நம்ம அப்போ தான் நம்ம கிளறதுக்கு ஈஸியாக இருக்கும். வானிலை அடுப்பில் வச்சு ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நிறைய ஊற்றணுன்னு அவசியம் இல்லை. 2 ஸ்பூன் ஊற்றினா போதும். நெய் ஹீட்டானதும் எடுத்து வச்சுருந்தா நட்ஸ் உள்ளே போட்டு நம்ம அதை ஒரு வறுத்து எடுத்துக்கலாம். அதில் போட்டு என்ன வேணாலும் போட்டுக்கலாம். பாதாம், முந்திரி, திராட்சை எது வேணாலும் நமக்கு விருப்பமான நட்ஸ் போட்டுக்கலாம். என்கிட்ட இருந்த நட்ஸ் மட்டும் நான் போட்டிருக்கிறேன். நட்ஸை எடுத்துக்கலாம். நட்ஸை எடுத்துகிட்டு நம்ம அதில் அந்த எடுத்து வச்சுருந்து ரவையை போட்டு கிளறிடுவோம். நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். மீடியமான ஃப்ளேவரில் சிம்மில் வச்சு நல்லா கிளறி எடுத்துருவோம். ஏற்கனவே வறுத்த ரவை தான் இருந்தாலும் நெய்யில் கொஞ்சம் வறுத்தா நல்லா வாசம் நல்லாயிருக்கும். அதுக்காக வறுக்கிறேன். அடுப்பு நல்லா கரிஞ்சிடாமல் ஒரே லெவலாக வர்ற மாதிரி கிளறிக்கணும். நீங்கள் கை விடாமல் கிளறுங்க. ரவை வறுப்பட்டுருச்சு. நல்லா அழகாக வறுந்துருச்சு. உங்களுக்கு இந்த மாதிரி இந்த பக்கத்தில் எடுத்துருங்க. எடுத்து இந்த பாத்திரம் மாற்றிக்கலாம். இது கூட அந்த பொடிச்சு வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அந்த சர்க்கரையை போட்டுருவோம். சர்க்கரை போட்டு கொஞ்சம் நல்லா கிளறிக்குவோம். கிண்டி விட்டுருவோம். சர்க்கரை நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கிண்டிடுங்க. நல்லா கிளறிட்டு நம்ம வறுத்து வச்சுருந்தாலும் நட்ஸ் உள்ளே சேர்த்துடலாம். நட்ஸை போட்டாச்சு. இதில் நம்ம வந்து பாலை ஊற்றிக்குவோம். பாலை தெளித்து நம்ம வந்து லட்டு பிடிச்சிடலாம். பாருங்கள், பாலை ஊற்றி நான் கிளறிட்டேன். ரவை லட்டு பிடிக்கிற பக்கம் வந்துருச்சு பாருங்கள். நம்ம இப்படி பிடிச்சி வச்சிடலாம். கொஞ்சம் கை பொறுக்கிற சூடாக இருக்கும்போதே நம்ம லட்டை பிடிச்சிருவோம். அப்போ தான் லட்டு நல்லா ஷேப் வரும். அதுக்காக நெய் வேணால் நம்ம ஒரு கூட ஸ்பூன் ஊற்றணுன்னா ஊற்றிக்கலாம். இப்போ லாஸ்ட்டில் வேணால் கூட லைட்டாக மேலே ஊற்றிக்கலாம். நெய் அதிகமாக தேக்காதவங்க அந்த நெய்யோடு விட்டுறலாம். சுவையான ரவா லட்டு ரெடியாகிடுச்சு பாருங்கள். நான் சொன்ன அளவில் சர்க்கரையெல்லாம் போட்டிங்கன்னா கரெக்டான பக்குவம் வரும். ஒரு 1/4 டம்ளர் பால் சேர்த்தா போதும். சீக்கிரமாக ரெடி பண்ணிடலாம். சுவையான லட்டு ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.